வழி காட்டும் குருவே, எங்கேயோ தோன்றி எங்கேயோ வாழ்ந்த எங்களை ஒன்றாய் சேர்த்த கல்லூரிக்கு நன்றி சொல்கிறோம். 125 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஜாலிந்து கல்லூரியின் புகழ்பூத்த ஆசானாகிய தங்களை செவ்வி காண்பதில் பெருமகள் விடைகின்றேன். வணக்கம் ஐயா. தங்கள் இளமை காலத்தில் பல மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்திருக்கும். அதில் ஏதாவது எங்களிடம் பகிர முடியுமா? இளமை காலத்திலே என்னுடைய சிறு வயதில் நான் சில பாடல்களை பொழுதுபோக்காக சந்தோஷமாக பாடுவது என்னுடைய வழக்கம். அந்த காலத்திலே ரெக்கார்ட்ஸ் தானே இருந்தது. அந்த பழைய கிராமபோன் என்ற ஒரு கருவி இருந்தது. இப்போ அதில் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. சில பாவனையாக சில கிராமபோன் மாதிரி ஒரு இதை இயக்கி அதை போட்டுட்டு இந்த கோன் கட்டியிருக்குன்னு தானே, அதுக்கு இந்த புனல் என்ன புனல் இருக்கு, அதையும் ஜாயின் பண்ணி போட்டு சேனல் கயிறை போட்டுட்டு கீழே இருந்து பாடி என்னுடைய பொழுதுபோக்கை சந்தோஷமாக செய்வேன். அப்போ அப்படியாக செய்து வந்த காலத்தில் எனக்கு இந்த இசைத்துறையில் கொஞ்சம் நாட்டம் கூட இருந்தது. பட் இந்த கடிதம் எழுதுறது, போஸ்ட் பண்ணுறது, பிறகு பியோன் மாதிரி கொண்டு போய் ஒருத்திட்ட கொடுக்குறது, அப்படியான சில செயற்பாடுகள் ஒரு சிறு வயதிலே எனக்கு பொழுதுபோக்காகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த கல்லூரியில் பல சுய அனுபவங்களை தாங்கள் பெற்றிருப்பீர்கள். அதில் ஏதாவது வகுப்பறையில் நடந்தது கூற முடியுமா? இந்து கல்லூரியை பொறுத்தளவில் எல்லாருமே ஆண் பிள்ளைகள் குளப்படி என்று தான் நான் இங்கே அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்த பொழுது சொல்லுவார்கள். ஆனால் என்னை ஒரு லெக்சரர் ட்ரைனிங் காலேஜில் படிப்பித்தவர் சொன்னார், இந்து கல்லூரியில் போனால் இசைத்துறையில் மாணவர்கள் இல்லாமல் இருக்க எங்கேயும் இருப்பார்கள், ஆனால் எங்களால் இயலக்கூடிய காரியங்களை செய்யலாம். நாங்கள் இந்து கல்லூரியில் கற்பித்தல் செய்வதாலே எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் தரும் என்றது அந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார். சரியாக அவருடைய இதை ஏற்றிக்கொண்டு நான் ட்ரான்ஸ்ஃபரில் இனிவில் சைவ மகாஜனாலேருந்து இங்கே வந்தேன். அப்போ இங்கே வந்த பொழுதே அதிபர் பொன்னம்பலம் இருந்தவர் வந்த உடனே பாருங்கோ இருங்கோன்னு எல்லாம் வரவேற்று பிறகு கேட்டார், நீங்கள் இங்கே வர இல்லை என்று சொல்லி ஒரு கதையும் அடிபட்டது என்று சொன்னார். இல்லை சார், நான் கொக்கில் விரும்பினான். அங்கே கலவன்ஸ் பாடசாலை டான்ஸ் அப்படியான இதுகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் எங்களோட துறை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்றாலும் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு லெக்சரனுடைய கருத்தை நான் கேட்டு அதை ஊம்பட்டுட்டேன். நீங்கள் சொல்கிறதில் இவ்வளோ இல்லை, அப்படி ஒரு நிலப்பாடு இருந்தது என்று வந்தேன். அவரும் அன்போடு வரவேற்று கேட்டேன். வந்ததுலேருந்து நான் எங்களுடைய இங்கே செல்லத்துறை மிஸ் தானே இருந்தவர், அவரோட கதைச்சு பிள்ளைண்ட ஆற்றல்களையும் அப்படியே செய்து கொண்டு போய் நல்ல முறையில் இந்த பாடசாலையை வளர்க்க வேணும், இசைத்துறையில் வளர்க்க வேணும் என்றது என்னுடைய முழு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையுடன் நானும் என்னுடைய கடமைப்பாடுகளை செய்திருந்தேன். சில காலம் இந்த யுத்த காலம் என்றபடியாக சில தடங்கள் இருந்தது. என்றாலும் நாங்கள் எங்களுடைய துறையை வளர்ப்பதற்கு இன்னாலான முயற்சி அனைத்தையும் எடுத்தனான். வகுப்பறைகளில் சில குழப்படி இருக்குந்தான். அப்போ அப்படி இருக்கிற காலத்தில் பிறாக்க பார்க்குறது இருக்கும். இது நாங்கள் படித்து கொண்டுக்குள்ள சில கதைகளை சொன்னால் சிரிப்பாங்க. அப்படி எல்லாம் அது வகுப்பறைன்ற ரீதியில் சில பேர் டச் பண்ணுற ஆக்களும் இருந்தாங்க. அந்த டச் பண்ணுற கூட்டத்தை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆனால் அவங்கள எப்படி இருந்தாலும் திருத்த வேணும் என்றதான் எங்களுடைய நோக்கம். அப்போ அவனோட வழிக்குத்தான் நாங்கள் போய் திருத்த வேணும். எப்படி அவனை கண்டிமை கொடுக்கத்தான் வேணும், அந்த கண்டிமை எப்படி இருக்கணும் என்றதுதான் எங்களுடைய முழு எண்ணமாக இருந்து நாங்கள் அந்த கற்பித்தலை மேம்படுத்துவதற்கு நாங்கள் வகுப்பறையில் கையாண்ட ஒரு யுக்தி.
அப்படி இருந்து வர நேரத்தில் சில கேள்வி கேட்டால் உடனே மறுமொழி சொல்ல மாட்டோம். பிறாக்க பார்க்க கூட்டம் கொண்டு இருக்கும் தானே, படிப்பிச்சு என்னென்று கேட்டாலே சொல்ல முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ அதுகள் எல்லாத்தையும் இப்படியே செய்து கொண்டு வந்து, ஆனால் எனக்கு ஒரு சில மாணவர்கள் நோட்ஸ் எழுதுகிற கோப்பியை கொண்டு வர மாட்டாங்க. அண்ணாண்ட கோப்பி இருக்கும், ரெண்டு வச்சு பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்தது. சரி, அண்ணன் கோப்பி தானே கொண்டா கண்டு பார்த்துட்டு நான் பிறந்த கோப்பியை வாங்கி வச்சுடுவேன். நீ எழுது, நீ படி. அப்போ உனக்கு அரைவாசி என்றாலும் மனதில் பதியும் என்றதான் என்னுடைய செயல்பாடு. அது அப்படியெல்லாம் இந்த திருச்சி மாணவர்கள் சில பேர் அப்போ அந்த நேரத்தில் ராணி காமிக்ஸான்ற ஒரு புத்தகம் இருந்தது. கொப்பி மட்டையை கட்டி வச்சு கொண்டு வந்து படிப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ நான் எழும்பி சுழண்டோண்டு வந்தால் மறைச்சி கரைச்சி போடுவாங்க. அப்படி இருக்கும், மறைச்சிடுவாங்க. அப்படின்னு நான் பிடிச்சி ராணி காமிக்ஸ் பிறகு பேரண்ட்ஸை கூப்பிட்டு அப்படியெல்லாம் கதைச்சி பிள்ளைகளை நாங்கள் அதுக்காக தண்டனை கொடுக்கல. அவனுக்கு அது விருப்பம். அப்போ நான் என்ன பண்ணோம், பாடம் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் விட்டு மற்ற பாடத்தை செய்யலாம் தானே. அதுக்காக இது ஏன் படித்து எனக்கு எடுத்துக்கொண்டு நீ செய்யலாம் பிறகு என்று சொல்லி எல்லாம் அட்வைஸ் பண்ணி அப்புறம் அவங்கள ஒரு மாதிரி எல்லாம் வலுப்படுத்தியாச்சு. அவங்கள கூட டாக்டராக இருக்கிறாங்க. அப்படி சுபாதி செய்யலாம் டாக்டராக இருக்கிறான். அப்படி சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் வகுப்புறையில் நடந்திருக்கு. இந்த கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தங்களுக்கு பல ஓய்வு நேரங்கள் கிடைத்திருக்கும். அதில் தாங்கள் எவ்வாறு கழிக்கின்றீர்கள்? ஓய்வு நேரத்தை நாங்கள் பொழுதுபோக்காக சில பேர் எடுத்துக்கொள்வார்கள். நாங்கள் ஓய்வு நேரத்தையும் எங்களுடைய துறையில் தான் அதையும் செயல்படுத்தி வருகிறோம். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்து கடமையை செய்ய தொடங்குறதை 23 வருஷம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் நாங்கள் எதிர்காலம் வரையில் எடுத்த செயற்பாடுகளில் எந்த ஒரு வகையிலும் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்து கடமையை செய்ய தொடங்குறதை 23 வருஷம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் நாங்கள் எதிர்காலம் வரையில் எடுத்த செயற்பாடுகளில் எந்த ஒரு வகையிலும் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். இந்த ஒரு விழாவாக இருக்கட்டுக்கும் எங்களோட மண்டபத்திலே அது பாடசாலை கொண்டாடியே தீரும். அப்படியான நேரங்களில் ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி புதுவிதமாக மேடையேற்ற வேண்டுமென்றது என்னுடைய எண்ணமாக திகழ்ந்து வந்தது. அந்த வகையிலே ஒவ்வொரு வகையிலும் ஈடுபடுத்தி இந்த பாடசாலை ஒரு வரலாறு படைத்த பாடசாலை. இங்கே ஞானவர பெருமான், காந்தி, விவேகானந்தர் எல்லாரும் கால் பதித்த இடம் என்றதொரு புனிதமான நிகழ்வு. 2001ஆம் ஆண்டில் திருவாளர் ஸ்ரீகுமரன் அதிபராக இருந்த காலத்தில் என்னுடைய கருத்தை நான் அவரிடம் கூறினேன். தாராளமாக செய்யலாம் என்றார். போதிய ஆதரவு தருவோம் என்றார். அதிலிருந்து நான் சிந்தித்து செய்து கொண்டு வந்து ஆரம்பித்து விட்டேன். எனக்கும் உடல்நிலை இதய நோய் ஒன்று வந்த காலத்தில் இதை செய்து கொண்டே இருந்தேன். நான் அப்படி இருந்தும் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து 2005ஆம் ஆண்டு இந்த தீம் என்ற ஒரு இசை இருவட்டு இசை ஆவணமாக வரலாற்று புகழ் கொடுத்த பாடசாலை இசை ஆவணமாக வெளியீடு செய்யக்கூடிய நிலை உருவாகி செயல்பட்டோம். ஒரு மாணவனின் வெற்றியில் ஆசிரியரின் பங்கு, மாணவரின் பங்கு, பெற்றோரின் பங்கு, நண்பனின் பங்கு என்பவற்றை வேறு வரிசையில் பகுத்தினால் தங்கள் தெரிவு ஜாதாக இருக்கும். ஒரு மாணவனுடைய வெற்றியில் ஆசிரியரின் பங்கு, பெற்றோரின் பங்கு, நண்பனின் பங்கு எல்லாமே ஈடுபடும். ஆனால் இந்த மாணவனுடைய இலக்கு பாதை சரியாக இருந்தால்
இவருடைய இதுவும் பெருசாக தேவைப்படாது. தேவைதான், கூடிய அளவு தேவைப்படாது. நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மானுடைய இலக்கு சரியாக இருந்தேன்டா அவனுக்கு நாங்கள் சின்ன ஒரு இதை கொடுத்தா காணும், அவன் தன் வெளியில் செய்து முடிச்சு கொண்டு போவான். இல்லை மானுடைய போக்கு பிழை என்று சொன்னால் அதை திருத்துறதுக்கு ஆசிரியர் தேவை, பெற்றோர் தேவை. ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கட்டுப்படாத மாணவனும் இருக்கிறான். அப்படியான மாணவர்கள் நண்பனுடைய சில பங்கு வெற்றி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ பலதரப்பட்ட மாணவர்களை நாங்கள் பலதையும் காணும். ஆசிரியரோடையே திருந்துகிற மாணவனும் இருப்பான், பெற்றோரோட திருந்தினால் சரி, 2 பேருக்கும் கட்டாத மாணவன் நண்பனாலையும் திருத்தப்படலாம் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய நண்பர்களை கொண்டும் சில மாணவர்களை திருத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஆசிரியர் முக்கியம், பெற்றோர் முக்கியம். இது ரெண்டும் தவறி போகக்குள்ள நண்பனும் முக்கியமாகத்தான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். தங்கள் வாழ்வில் பல பாடல்களை கேட்டும் பாடி முடிப்பீர்கள். அதில் தங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை எமக்காக பாட முடியுமா? எதை பிறரிட்ட எதிர்பார்க்குறோமோ அதை நாங்கள் செய்ய வேணும். இதுதான் இந்த முக்கியம், இந்த பாடலில் முக்கியம். பிறரிடம் நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறோமோ அதை நாங்கள் செய்யணும். அவர்களிடந்து நாங்கள் எதிர்பாராத இருக்குமല്ലോ, அப்போ அவர்கள் ஒரு தரங்களை துன்பம் செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பேசினா ஏற்றுக்கொள்வோமோ, அடித்தா ஏற்றுக்கொள்வோமோ, திருப்பி அடிக்க வேணும். அப்போ அதை நாங்கள் செய்ய விட்டுடலாம். இல்லை பகவான் இந்த பாடலை ஒரு இதில் பாடலில் இந்த கருத்து சொல்லப்படுது. இப்போ நாங்கள் மற்றவர்கிட்ட எதிர்பார்க்குறத நாங்கள் அவர்களை செய்யலாம், நாங்கள் எதிர்பார்க்காத அவர்கள் எந்த பிறவிலேயே செய்யக்கூடாது என்றதுதான் அதன் அர்த்தம். இதை நாங்கள் கடைப்பிடிச்சோன்னா எங்கள் வாழ்க்கை சரியாக அமையும். ஸ்ருதி கூட்டினாய் கல்கி ஸ்ருதி கூட்டினாய், ஸ்ருதி கூட்டினாய் கல்கி ஸ்ருதி கூட்டினாய், கானத்தின் ரீங்காரம் காதில் ஒலிக்க, கானத்தின் ரீங்காரம் காதில் ஒலிக்க, ஸ்ருதி கூட்டினாய் கல்கி ஸ்ருதி கூட்டினாய். முன்னைய பிறவியில் நாம் செய்த பாவங்கள் எமக்கு தந்தன தவறெனும் எண்ணங்கள், முன்னைய பிறவியில் நாம் செய்த பாவங்கள் எமக்கு தந்தன தவறெனும் எண்ணங்கள், மன்னிக்க முடியாது நம்மை நாமே, மன்னிக்க முடியாது நம்மை நாமே, மன்னிப்பு கோரவே மீண்டும் வந்தோம், மன்னிப்பு கோரவே மீண்டும் வந்தோம். ஸ்ருதி கூட்டினாய் ஸ்ருதி கூட்டினாய். பிறரிடம் நாம் எதை எதிர்பார்ப்போமோ, பிறருக்கு நாம் அதை செய்திடுவோமே, பிறரிடம் நாம் எதிர்பார்ப்போமோ, பிறருக்கு நாம் அதை செய்திடுவோமே, பிறரிடம் நாம் எதிர்பாராததை செய்யாதிருப்போம், இப்பிறவியிலே செய்யாதிருப்போம், இப்பிறவியிலே. ஸ்ருதி கூட்டினாய் கல்கி ஸ்ருதி கூட்டினாய், கானத்தின் ரீங்காரம் காதில் ஒலிக்க, ஸ்ருதி கூட்டினாய் கல்கி ஸ்ருதி கூட்டினாய். ஆகா, அருமையான பாடுடன் எமக்கு பல அறிவுரையும் கூறியமைக்கு நன்றி. தங்களது பொன்னான நேரத்தை நம்மோடு செலவழித்து எமக்கு செவி வழங்கியமைக்கு மிக்க நன்றி.